ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸ் 8.4ல 4th சம் u of x, y, z equal to log x cube plus y cube plus z cube. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா dou u by dou x plus dou u by dou y plus dou u by dou z ஐ காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். இப்போ இதில் வந்து நம்ம log of x equal to 1 by x அப்படின்னு இந்த ஒரு ஃபார்முலா இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம இந்த சம்மை போட போகிறோம். இப்போ இதில் dou u by dou x எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம எக்ஸை பொறுத்து வகையிட போகிறோம். ஓகேவா? அப்போ log of xனா 1 by x. அப்போ இதில் log of xனா என்னது? log of x cube plus y cube plus z cube. இது மொத்தமாகவே எக்ஸ் தானே வரும். அப்போ நம்ம 1 by x cube plus y cube plus z cube அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ அதை எழுதிட்டதுக்கப்புறம் இதை வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, இந்த எக்ஸை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸை மட்டும்தான் நம்ம இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ 3x² + 0 + 0 கிடைக்கும். இப்போ இதை நம்ம எப்படி எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா 3x² / x³ + y³ + z³ அப்படின்னு எழுதலாம். அடுத்தது dou u by dou y. இதை வந்து நம்ம y-ஐ பொறுத்து வகையிட போகிறோம். அப்போ dou u by dou y equal to 1 by x³ plus y³ plus z³. நம்ம எக்ஸுக்கு எப்படி எழுதணுமோ அதே மாதிரி தான் இதுக்கு எழுத போகிறோம். இதில் வந்து எக்ஸை பொறுத்து வகையிடன்றதுனால எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இதில் நம்ம y-ஐ பொறுத்து வகையிடன்றதுனால y-ஐ மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 3y² + 0 + 0 மாறிடும். மற்ற எல்லா வேல்யூவுமே 0 மாறிடும். இதை நம்ம எப்படி எழுதணும்னா 3y² / x³ plus y³ plus z³. அடுத்தது நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா dou u by dou z. இதை நம்ம z-ஐ பொறுத்து வகையிட போகிறோம். இதில் dou u by dou z equal to 1 by x³ plus y³ plus z³. இதில் வந்து நம்ம z-ஐ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ x, y எல்லாமே 0 மாறிடும். இதை நம்ம மறுபடியும் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 3z² / x³ plus y³ plus z³. இப்போ நம்ம மூணுத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா dou u by dou x plus dou u by dou y plus dou u by dou z. இது மூணுத்தையுமே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இதை ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச dou u by dou x உடைய வேல்யூ வந்து 3x² / x³ plus y³ plus z³. அடுத்தது dou u by dou y உடைய வேல்யூ வந்து 3y² / x³ plus y³ plus z³. dou u by dou z உடைய வேல்யூ வந்து 3z² / x³ plus y³ plus z³. இது மூணுத்துலேயுமே வந்து x³ plus y³ வந்து காமனாக இருக்கா, அதனால் அதை மட்டும் நம்ம ஒன்றா எழுதிக்கலாம். இப்போ மேலே இருக்க 3x², 3y² plus 3z². கீழே இருக்க எல்லாமே காமனாக இருக்கிறதுனால கீழே இருக்கிறத அப்படியே எழுதிட்டு மேலே இருக்கிறத ப்ளஸ் போட்டு எழுதிக்கலாம். இப்போ இந்த மூணுத்துலேயே நமக்கு பொதுவாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 பொதுவாக இருக்குது. அதனால் அந்த 3 மட்டும் வெளியே எடுத்துட்டிங்கன்னா x² plus y² plus z² கிடைக்கும். அது கீழே x³ plus y³ plus z³. ஓகேவா? இப்போ நமக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 3 of x² plus y² plus z² / x³ plus y³ plus z³. இதுதான் நமக்கு ஆன்சர். நம்ம இந்த கொஷினுடைய ஆன்சர் வந்து இதுதான். இந்த கொஷின் எழுதிட்டு மதிப்பு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஆன்சர் எழுதிட்டா போதும். Thank you. Please subscribe and share the video.